ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். ரோமருக்கு எழுதிய நிருபத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக நாம் படித்து வருகிறோம். ஒரு அருமையான நிருபம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சகல போதனைகளும் இந்த ஒரு புஸ்தகத்திலே அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு போதனை. ஆகையால் தான் சபைக்கு இதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போதிக்கிறோம். இப்பொழுது ரோமர் 8-14-15 வசனங்களுக்கு வந்திருக்கிறோம். இதை இதுவரை கேட்காதவர்கள் கூட இதை நடுவில் திடீர்னு கேட்க முடியும். அந்த அளவுக்கு நாம் போதிக்கிறோம். இதை எடுப்போம். ரோமர் 8-14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஏற்கனவே சொன்னபடி 14-17 வசனங்கள் இந்த புத்திர சுவிகாரம், நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற போதனையை நமக்கு கொடுக்கிறது. இது மிகவும் முக்கியமான போதனை. டாக்ட்ரின் ஆஃப் சன்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். மிகவும் முக்கியமான போதனை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்ற போதனை. கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படி தாங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து ஒரு ஆழமான அறிவு வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தரித்திரர், ஒண்ணுமில்லாதவர்கள், குப்பை தூசி, இப்படியெல்லாம் ஆழமான அறிவு இருக்குது. நாங்கள் ஒன்றும் இல்லை. பலவிதமான தவறான காரியங்களை ஆழமாய் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தரித்திரர் அல்ல, புத்திரர் என்கிற அறிவு நம்ம ஆட்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அறிவு எப்படி நம்ம ஆட்கொள்ளும்? அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார் எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. இதிலே 5 காரியங்களை நாம் படிப்போம் என்று சொன்னேன். முதலாவது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். சிலர் சொல்லிட்டு தெரியுறாங்க அந்த மாதிரி, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். யாரா இருந்தா என்ன, எந்த மதம், எந்த மார்க்கம், எப்படி இருந்தா என்ன, எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. சிலரை பார்த்து இயேசு சொன்னார், உங்களுடைய தகப்பன் பிசாசு என்று. ஆகையால் நமக்கு நிச்சயமா தெரியுது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. இரண்டாவது, மெய்யான கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டுமே தான் தேவனுடைய பிள்ளைகள். மூன்றாவது, இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன, எப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், அதெல்லாம் குறித்து போதித்தோம். நான்காவது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதற்கு என்ன ஆதாரம், எப்படி நிச்சயமாய் சொல்ல முடியும், அதைத்தான் இப்பொழுது போதித்துக் கொண்டு வருகிறோம். ஐந்தாவது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகள் என்ன, அதை குறித்து போதிப்போம். இப்ப 4வது காரியத்தில் இருக்கிறோம், தொடர்ந்து போதித்துட்டு வர்றோம். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆழமான காரியம் இது. நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று நிச்சயமாய் சொல்ல முடியும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, 14ஆம் வசனத்திலே நாம் பார்த்தபடி சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப பிரதானமான ஒரு முதலாவது ஆதாரம், ப்ரூஃப் என்னவாம்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது. எப்படி நான் தேவனுடைய பிள்ளை என்று நிச்சயமாய் தெரிந்து கொள்ளலாம், எப்படி நிச்சயமா அறிந்து கொள்ளலாம்? ஒரு பெரிய ப்ரூஃப் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? அப்ப நாம் போதித்தோம் அதனுடைய காரியங்கள்லாம். அவர் கழுத்தை பிடிச்சு நடத்துறது இல்லை, கழுதையும் குதிரையும் நடத்துறது மாதிரி நடத்துறது இல்லை, மாட்டை விரட்டுறது மாதிரி விரட்டுறது இல்லை. ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறது என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து போதித்தோம். சத்தியத்தின்படி நடத்துகிறார், இதெல்லாம் குறித்து போதித்தோம். அப்ப ஆவியானவரால் நடத்தப்படும் போது அந்த நடத்தப்படுகிறோம் என்கிறதுக்கு வெளிப்படையான சில அடையாளங்கள் இருக்கும். அது என்ன என்று போன வாரத்தில் போதித்தோம் இல்லையா? வசனத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, விசுவாசிகளோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து, இவைகளை குறித்தெல்லாம் ஒரு ஈடுபாடு, ஒரு ஆசை நம்முடைய நடக்கையிலே, கான்டக்ட், பிஹேவியர் அண்ட் டிசைர், நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் விரும்புகிற காரியங்களிலே நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்கிறது திட்டவட்டமாய் வெளிப்படும். நம்முடைய ஈடுபாடு கர்த்தருடைய வார்த்தையிலும், ஜெபத்திலும், ஆலயத்துக்கு செல்வதிலும், மற்ற கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவதிலும், கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விரும்புவதிலும், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் இருக்குது. அவைகள் எல்லாம்
நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்பதற்கு அத்தாட்சியாய் இருக்கின்றன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இப்போ 15ஆம் வசனத்தை சேர்த்து வாசித்தேன் என்றால் 15ஆம் வசனத்துக்கு போக போறோம். இன்னொரு பெரிய அத்தாட்சி, இன்னொரு பெரிய ப்ரூஃப். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதற்கு என்ன அத்தாட்சி? ஒன்று, தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம். இன்றைக்கு இன்னொரு பெரிய ப்ரூஃபை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன என்பதை குறித்து, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன ஆதாரம், எப்படி நிச்சயமாய் சொல்லலாம் என்பதற்கு இன்னொரு ப்ரூஃபை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு அத்தாட்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அநேகர் இந்த வசனத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் தான் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி புரிந்து கொள்ள வைக்க வேணுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் ஒரு அதனுடைய சிறிய ஒரு பாகத்தை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக எப்படி விசுவாசியை நடத்துகிறார் என்பதை குறித்து தான் இந்த வசனம் போதிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகையால் தான் நான் மற்ற எல்லாத்தையும் போதித்தேன். என்னென்னலாம் நடத்துறார், எப்படி நடத்துறார், சத்தியத்தின்படி நடத்துறார், அதெல்லாம் ஏன் போதித்தேன்னா, எவர்கள் ஆவியினால நடத்தப்படுவார்களோன்னு சொன்ன உடனே வெறும் தரிசனம், சொப்பனம், வானத்துக்கு ஏறுறது, கீழே பாதாளத்துக்கு இறங்குறது, அல்லது ஒரு தீர்க்க தரிசனம், இப்படி ஒரு இதை மட்டும்தான் யோசிக்கிறார்கள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டும்தான் நினைச்சீங்கன்னா நாம் ஏமாற்றம் அடைவோம். ஆவியானவர் நடத்துகிறது அதற்கு மேலான ஒரு காரியம். அப்படியே நடத்துகிறார். இது ஆவியானவர் நடத்துவது என்று சொன்னால் எல்லா விதத்திலையும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இதெல்லாம் போதித்தேன். அது மட்டுமல்லாமல் நாம் வெறும் அப்படி மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது, அதாவது ஆவியானவருடைய நடத்துதல்னாலே வெறும் தீர்க்க தரிசனம் அல்லது வானத்துக்கு ஏறுறது இறங்குறது, இல்லை எப்படி தேவதூதன் வந்து நம்மகிட்ட பேசுறது, அப்படி மட்டும் நினைச்சு வச்சிருந்தோம் என்றால் பெரிய அபாயங்கள் வழியிலே காத்து கொண்டிருக்கிறது நமக்காக. கிறிஸ்தவத்திலே, கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய நாசமோசங்கள், போதனைகளிலே பலவிதமான கேடுகள், சபையை கெடுத்த பல காரியங்கள், சரித்திரத்தை பார்ப்போம் என்றால், இப்படி தேவனுடைய ஆவியினால் நான் நடத்தப்பட்டேன், தேவன் எனக்கு இதை காமிச்சார், ஒரு தூதன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னார், எனக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இப்படி பண்ண ஆட்கள் மூலமாக தான் சபையே பல காலகட்டங்களில் கெட்டு சீரழிந்ததா இருக்கிறது. கவனிச்சிங்களா? எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க. சரித்திரத்தை வாசித்து பாருங்க, சபையை சரித்திரத்தை. பலவிதமான தவறான போதனைகள், தவறான காரியங்கள் சபைக்குள்ள எப்படி வந்ததுன்னா, அது வேத வசனத்திலிருந்து போதிக்கப்படல. இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, தேவதூதன் வந்து என்கிட்ட சொன்னார், கர்த்தர் எனக்கு இப்படி காண்பிச்சார், எனக்கு ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டுச்சு, எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, ஆவியானவர் என்ன இப்படி நடத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் இதுக்கு வசனம் தேடிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கோத்து தப்பு தப்பா ஜனங்களுக்கு சொல்லி சபை பல முறை இப்படி சீரழிந்து இருக்கிறது. அதை என் கவனத்தில் வைத்து, ஆகையால் தான் வெறும் அதை மட்டும் பெருசா நினைக்க கூடாது. நம்ம தேவனுடைய சத்தியத்தின்படிதான் ஆவியானவர் நடத்துகிறார். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினா, ஒரு தேவதூதன் வந்து ஒரு மனுஷன் பேசினா, ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒருவனு கேட்டாலும், தீர்க்க தரிசனம் ஒருவனுக்கு வந்தால், அது சத்தியத்தின் படி இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு ஒவ்வாத விதத்தில் இருக்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட தேவதூதனாலும் சரி. அப்போ பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர்ல, யார் வந்து ஒருவர் வந்து நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை காட்டிலும் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட தேவதூதனா இருக்கட்டும், வானத்திலிருந்து வந்தாருங்க இருக்கட்டுமே, இந்த சத்தியத்தின்படி பேசணும். இல்லங்க அவர் இவ்வளவு வருஷமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இந்த சத்தியத்தின்படி பேச வேண்டும். ஆவியானவர் சத்தியத்தின்படி மட்டுமே தான் நடத்துகிறார். சத்தியத்தின்படி தீர்க்க தரிசனம் வரலாம், தேவதூதர் வரலாம், வானத்திலிருந்து சத்தம் கேட்கலாம், எல்லாத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவைகள் எல்லாம் இந்த சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தின்படி தான் ஆவியானவர் பேசுவார். இந்த சத்தியத்தின்படி தான் தேவதூதன் பேசணும். தேவதூதனே வந்து வேற பேசினா வெளியே போன்னு சொல்ல வேண்டியதுதான். சத்தியத்துக்கு ஒவ்வாத விதத்தில், உண்மையாக தேவனிடத்திலிருந்து வந்த தேவதூதன் சத்தியத்துக்கு ஒத்த விதத்தில் தான் பேசுவார், வேற விதத்தில் பேச மாட்டார். இதை புரிந்து வைத்துக் கொள்ள வேணும். ஒரு பேலன்ஸ்டா அதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சில காரியங்களை சபையிலே ஏற்பட்ட பெரிய கேடுகள், இப்படி ஆவியானவர் எனக்கு காமிச்சிட்டாரு, எனக்கு வானத்திலிருந்து சத்தம் வந்தது, நான் தேவதூதனை சந்திச்சு எனக்கு பெரிய தரிசனம் கிடைச்சிருச்சு, இப்படிதான் சபை காலகாலத்தில் கெட்டது, அது நாசமடைந்தது, இப்படிப்பட்ட ஆட்கள் மூலமாக தான். ஆனால் அப்படி இருக்கிறதுனால சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சரி இதெல்லாம் ஒண்ணுமே நம்பவே கூடாது, நம்ம தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடாது, அல்லது தேவதூதரையே நம்பக்கூடாது, ஒன்றுத்துமே நம்பக்கூடாது, இதெல்லாம் தூக்கி சபையிலிருந்து தூக்கி வெளியே அடிச்சிடணும், இதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு இன்னொரு பக்கம்
இன்னொரு கூட்டத்தார் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் இடமே கூடாது, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது, இது சபைக்கு ஒத்தே வராது என்று சொல்லி அவைகளை தள்ளி விட்டார்கள். அதுவும் தவறு. பாருங்க, ஒரு பேலன்ஸ்டா சில காரியங்களை புரிந்து கொள்ள வேணும். இருக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு பக்கம் வெறும் இந்த தீர்க்க தரிசனத்தையும், வெறும் வானத்திலிருந்து வர்ற சத்தத்தையும், வெறும் தேவதூதர் வந்தார் அது வந்தார், இதே தான் குழப்படி. எப்ப திரும்பினாலும் கர்த்தர் எனக்கு இதை சொல்லிட்டார், கர்த்தர் எனக்கு அதை சொல்லிட்டார், இப்படியே தான் நடந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இது வேணவே வேணாம், சுத்தமா இதை நாங்க நம்புறதே இல்லை, கொள்கையிலேயே எழுதிட்டாங்க இது கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இயேசு என்னைக்கு பரமேறினாரோ இதுவும் பரமேறிடுச்சு, இனிமே தரிசனமும் கிடையாது, தீர்க்க தரிசனமும் கிடையாது, சொப்பனமும் கிடையாது, இனிமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படி வேற லைன்ல போயிட்டாங்க அவங்க. தப்பு. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2, அவள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில் இருக்கிற இந்த லீடர்ஸ், இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய தலைவர்களோடு பேசுகிறார். போதகர்கள், மெய்ப்பர்கள், போதிக்கிறவர்கள் அவரெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்கள். அப்போ ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறார்? பர்னபாவையும் சவுலையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுங்கள் சொல்லி. எப்படி பேசினார் தெரியாது. ஒருவேளை அவருடைய மனதில் பேசியிருக்கலாம், ஆண்டவர் உள்ளத்துல ஆவியில பேசியிருக்கலாம், காண்பித்திருக்கலாம். காண்பித்த போது அவர்கள் போய் ஆவியானவர் காண்பிச்சாருன்னு கடகடன்னு ஒன்று செய்யல, எல்லார்ட்டையும் பேசி இது ஆவியானவர் இப்படி காண்பிக்கிறார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு இப்படி ஆலோசனையை பெற்று இது உண்மையாவே ஆவியானவர் தான் என்று தீர்மானம் பண்ணி போறாங்க. அப்ப ஆவியானவர் பேசியிருக்கிறார், பேச மாட்டார்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் பேசியிருக்கிறார், பேசுகிறார், இன்றைக்கும் நம்ம நடத்துகிறார், அதுதான் உண்மை. ஆனா அதை சரியான ஒரு பேலன்ஸ்டான விதத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆவியானவர் பேசினா சத்தியத்தின்படி பேசுவார். ஆவியானவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் காரியங்களை செய்யும் போது அது கர்த்தருடைய ஊழியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மேன்மை உண்டாக்கும். அது பல அற்புதமான காரியங்களை பிறப்பிக்கும். ஆகையால ஆவியானவர் நடத்துகிறது இன்றைக்கும் உண்மை. அன்றைக்கு நடத்தினார், அந்த சபையில் உள்ளவர்களை நடத்தினார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திற்கு 15:29, தமிழ்ல 29, இங்கிலீஷ்ல 28. அவசியமான இவைகளை எல்லாம் இல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். எருசலேமில் ஒரு கவுன்சில் கூடுகிறார்கள். சில சபையில் இருக்கிற போதனைகளை குறித்த சில தவறான காரியங்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு, சில காரியங்கள் பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது, இவையெல்லாம் சரி பண்ணுவதற்கு அந்த சபையில் இருக்கிற அப்போஸ்தலர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவரெல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். எடுக்கும்போது சொல்லுகிறார்கள், இதுதான் பேசிக்கா, இதுதான் பின்பற்ற சொல்லுகிறவங்கள அடிப்படையில் இதைத்தான் விசுவாசிக்க சொல்றோம், இதுக்கு மேல வேற ஒரு பாரத்தை நாங்கள் வைக்க விரும்பல, அது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் அதுதான் நலமாய் தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இப்ப உங்களுக்கு சொல்றது ஆவியினால் நடத்தப்பட்டு சொல்லுகிறோம், ஆவியானவர் எனக்கு காமிக்கிறார், இது போதும், இதுக்கு மேல ஒரு பெரிய பாரத்தை உங்க மேல நாங்க வைக்க கூடாது. ஆவியானவருக்கு அது நல்லதுன்னு தெரியுது, எங்களுக்கும் அது நல்லதுன்னு தெரியுது. அப்ப பாருங்க, ஆவியானவர் பேசுகிறார், இவர்கள் உட்கார்ந்து ஒருவரோடு ஒருவர் பேசி ஆவியானவருடைய மனதை அறிந்து எப்படியோ ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார், சில காரியங்களை சொல்லுகிறார், அது சத்தியத்துக்கு ஒத்தவாறு இருக்கிறது, ஆகையால் அதை அறிவிக்கிறார்கள். இன்னொரு சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு சென்ற போது இப்படி நடக்கிறது. 6-7, 16-6-7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, கலாத்தியா பிரிகியா எல்லாம் கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பாருங்க போறாங்க ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்துட்டு சரி அடுத்த இடத்துக்கு போலான்னு போறாங்க. அடுத்து பக்கத்துல ஆசியா தான் இருக்குது, சரி அங்க போலாம் சொல்லலான்னு போனா ஆவியானவர் சொல்றார் போகாதேன்னு. அப்ப ஆவியானவர் நடத்துறாரா இல்லையா? நடத்துகிறார். எத்தனையோ விதத்தில் நடத்துகிறாரா? உள்ளத்துல பேசுகிறார், பல தீர்க்க தரிசனம் மூலமா பேசுகிறார், அப்படி பேசுறார், அப்படி எத்தனையோ விதமா இருக்குது, பேசுறார். இங்கே ஆவியானவர் திட்டவட்டமா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு காண்பிக்கிறார், தடை பண்ணுகிறார், போகாதேன்னு ஒரு தடை, ஒரு செக், போகாதே. ஆவியானவர் நடத்துகிறார். நாம் எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் உணர்ந்திருக்கிறோம், ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்திருக்கிறோம். ஆகியால் இதெல்லாம் நடத்த மாட்டாரு, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஆவியானவர் நடத்துகிறார். வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. நான் ஒரு சில காரியங்களை தான் நான் எடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. 7ஆம் வசனம். சரி, தடை பண்ணிட்டார் ஆவியானவர், போகாதேன்ட்டார் ஆசியாவுக்கு. அடுத்த வசனத்தை வாசிப்போம். மீசியா தேசம் மட்டும் வந்து, சரி இவங்க மீசியா வரைக்கும் வந்துட்டாங்க, பித்தினியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
சரி பித்தினியாவுக்காவது போகலாம், இந்த ஊருக்காவது போகலாம், அங்கதான் வேணான்றார் ஆவியானவர். இங்க போலான்னு சொல்லி போனா ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். திரும்பியும் போகாது என்றார். ஏன்னா வேற ஒரு இடத்தை இவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு போறதுக்கு. எங்கன்னா ஐரோப்பாவில் நுழைஞ்சு சுவிசேஷத்தை பிரசங்கம். அப்பதான் முதல் தடவை ஐரோப்பாக்குள்ள சுவிசேஷம் நுழையுது. ஆண்டவருக்கு தெரியுது ஆசியாவுக்கு அப்புறம் வந்துக்கலாம், ஐரோப்பாவில் முதல்ல போய் ஏன் இந்த ஐரோப்பா பிற்காலத்தில் வளர்ந்து பெருகி இந்த சுவிசேஷத்தை பாதுகாத்து இந்த சுவிசேஷத்தை எங்கும் பரப்ப போகிற ஒரு கண்டமா இருக்க போகிறது என்று ஆவியானவர் தம்முடைய அனந்த ஞானத்திலே திட்டத்திலே அதை அறிந்து வைத்திருந்தபடினாலே முதல் ஆசியா போகாத, வரப்போற காலங்களில் ஐரோப்பியா தான் ஒரு பெரிய சக்தியா விளங்க போகுது, அங்க போய் சுவிசேஷத்தை அறிவி. அவர்கள் உலகம் பூரா அறிவிப்பாங்க, அங்க முதல்ல போன அங்க அனுப்புறாரு. அங்க போய் இவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஊரே கலக்குறாங்க. பிலிப்பி பட்டணத்துக்கு போறாங்க. அங்க போனா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, பெரிய காரியங்கள் நடக்கிறது, சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்க போய் ஐரோப்பாவோட சுவிசேஷத்தை கொண்டாந்து விட்டுட்டு அன்னைக்கு போன சுவிசேஷம் தான் இன்னைக்கு அங்கிருந்து நமக்கெல்லாம் வந்தது. நிறைய பேருக்கு அவங்க உலகம் முழுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்துட்டாங்க. ஆண்டவருடைய திட்டம் அது பாருங்க. அங்க முடிச்ச பிறகு ஆசியாவுக்கு வந்தாங்க, எபேசுக்கு அங்க பெரிய சபை, அங்க பெரிய ஒரு கிரியை நடந்தது. ஆவியானவர் பல காரியங்களை அவர் மூலமா செய்தார். அப்ப ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள் தனிப்பட்ட முறையில். ஆவியானவர் பேசுறார். இங்க பவுல் தரிசனத்தை கண்டார்னு சொல்லி ஆவியானவர் தடை பண்ணப்ப தரிசனத்தினால தடை பண்ணப்படல, உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அப்போ பவுலோட ஒரு தடை அவர் உணர்கிறார். நாம கூட உணர்றோம் சில நேரத்தில் ஆவியானவர் தடை பண்றது, வேணாம் அது செய்யாத அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடையை உணர்கிறார். சரி தடை பண்ணிட்டாருன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, அப்ப ஆவியானவர் தரிசனத்தின் மூலமா பேசுகிறாரு, நீ இங்கே போக வேண்டும் என்று, மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று காண்பிக்கிறார். இப்படி ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறது. ஆனால் அதை குறித்த ஒரு பேலன்ஸ் மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். இதை நல்லா புரிந்துங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? யாராவது தரிசனம் கண்டேன், தீர்க்க தரிசனம் கண்டேன், நான் வானத்திலிருந்து எனக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா சரி சொல்லுங்க, அது வசனத்தின்படி இருந்தா அது நான் ஆலோசிச்சு எனக்கு ஒருவேளை புரியலன்னா தெரியலன்னா 4 பேர்கிட்ட கேட்டு அதை அறிந்து அது சரியா இருந்தா நான் ஏற்றுக்கொள்ள தயார். அப்படித்தான் நம்ம அப்ரோச் இருக்கணுமே ஒழிய ஆவியானவர் சொல்லிட்டார் வேற என்ன பண்றது, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி அது முட்டாள்தனம். அது இருக்கிறீங்களா எல்லாரும்? சரி, இப்ப நாம் கடந்து செல்வோம் மறுபடியும் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு. இதை சொல்லணும் அவசியமா, ஏன்னா அது சொல்லாம 14ஆம் வசனத்தை விட முடியாது. நம்ம 15ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். இதுல முதலாவது இந்த வசனத்தை பார்க்க போனால் ஆவி என்கிற வார்த்தை 2 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப 2 தடவை ஆவி ஆவின்றார். ஒரு தடவை அடிமைத்தனத்தின் ஆவின்றார், இன்னொரு தடவை புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்கிறார். இதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் நிலவுகிறது. இதை என்ன என்று சரியா புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் இது நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இது விளங்கும். இது என்னன்னு கொஞ்சம் புரிந்து கொள்ள பார்ப்போம். முதலாவது, ஒரு தரப்பினர் சொல்லுகிறார்கள், இந்த 2 தடவையும் ஆவி ஆவியின் வருகிறது ஒரு மனப்பக்குவத்தை தான் குறிக்கிறது. சொல்லலையா? ஆங்கிலத்தில் எப்படிலாம் வருது, எக்ஸலன்ட் ஸ்பிரிட் ஒருத்தனுக்கு இருந்தது, குட் ஸ்பிரிட் இருந்தது, பேட் ஸ்பிரிட் இருந்தது, இப்படி எல்லாம். அதை அது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மனப்பக்குவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தானியேலை குறித்து சொல்லும் போது அவனுக்கு எக்ஸலன்ட் ஸ்பிரிட், அவன் ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் உள்ளவனாயிருந்தான். அவனுக்குள்ள ஒரு நல்ல மனப்பக்குவம், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நம்ம கூட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நல்ல ஒரு முற்போக்கான சிந்தனையோடு இருக்கிற ஆளை பார்த்து அந்த ஆளுடைய ஸ்பிரிட்டே ஒரு நல்லா இருக்குங்க அப்படி சொல்றோம். அந்த விதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை ஆவின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு முன்னால இந்த அடிமைத்தனத்தின் ஆவி இருந்தது, ஒரு மாதிரி நம்ம சோர்வுற பண்ணுகிற ஆவி, பிற்போக்கான ஒரு சிந்தனையை கொடுக்கிற ஆவி, ஒரு மோசமான ஆவி நமக்கு இருந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முற்போக்கான சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆவி, ஒரு வித்தியாசமான மனப்பக்குவம் நமக்கு கிடைத்து விட்டது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? முன்ன அடிமைத்தனத்தின் ஆவி இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இருந்தது நமக்கு. இப்ப இப்படி ஒரு மனப்பக்குவம், ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப முற்போக்கா நாம் இருக்கிறோம், இப்படி ஒரு மனப்பக்குவம் இருக்குன்னு சொல்றாங்க. அவர்கள் இப்படி அதை வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆனால் அது சரியல்ல. இரண்டாவது தரப்பினர், இன்னொரு குரூப், அவங்க சொல்றாங்க, முதல் தடவை ஆவின்னு சொல்லும்போது, அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லும்போது அது ஒரு மனப்பக்குவத்தை குறிக்குது. அது ஒரு ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட்னு சொன்னா ஒரு ஆவி அல்ல, அது ஒரு மனப்பக்குவம், ஒரு ஆட்டிடியூட், அதை குறிக்குது. அது
ஆனா இரண்டாவது தடவை புத்திர சுவிகாரத்தின் ஆவி சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆங்கில வேதாந்தத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆத்தரைஸ்ட் வெர்ஷன், அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா முதல் தடவை அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லும் போது சின்ன எஸ் போட்டிருக்கோம், அப்படின்னா நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய ஆவி. இரண்டாவது தடவை புத்திர சுவிகார ஆவின்னு சொல்லும் போது பெரிய எஸ் போட்டிருக்கும். பெரிய எஸ் போட்டா பரிசுத்தாவியானவர் தேவனையே குறிக்குது, திருத்துவத்தின் மூன்றாம் நபர் அவரை குறிக்கிறதா இருக்கு, அப்படி போட்டிருப்பாங்க. அப்ப ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் கூட இந்த மாதிரி தான் புரிந்து வைத்து விட்டு இப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை அவங்க தான் இந்த சின்ன எஸ் பெரிய எஸ் எல்லாம் போடுறது. இது எழுதினவங்க போடல, முதல்ல எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் போடல, இவங்க போடுறது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஆவியானவர் நினைச்சா பெரிய எஸ் போடுறாங்க, இல்ல ஆவியானவர் இல்ல நம்முடைய ஆவியை குறித்து பேசுறதுன்னு நினைச்சா இவங்கள சின்ன எஸ் போடுறாங்க. ஆகையால் இந்த பெரிய எஸ் சின்ன எஸ் பார்த்து ஏமாந்துடக்கூடாது, அதை இன்டர்பிரட் பண்ணணும், அதை வியாக்கியானம் பண்ணி இதுல எந்த எஸ் பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்றாங்க, முதல்ல ஏன் சின்ன எஸ் போட்டிருக்குதுன்னா இது மனுஷனுடைய ஆவியை குறிக்குது, புத்திர சுவிகார ஆவி என்பது பரிசுத்தாவியானவர் குறிக்குது, ஆகியால பெரிய எஸ் போட்டிருக்கிறது என்று அவர்கள் அப்படியாய் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு காரணம் கொடுக்கிறார்கள் அவர்கள். ஏன் அப்படின்னா ஆவியானவர் தான் இந்த புத்திர சுவிகாரத்தை கொண்டு வருகிறார், நம்மை புத்திரர் ஆக்குகிறார். ஆவியானவர் நம்மை புத்திரர் ஆக்குகிறபடியால் அது ஆவியானவருடைய கிரியை குறிக்கிறது. முன்னால் அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லுகிறது நமக்குள்ள இருந்த முன்ன நிலை, ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில் இருந்த நிலை, ரட்சிக்கப்படாத வாழ்க்கையின் நிலை என்று அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையை சொல்ல போனா ஆவியானவர் புத்திர சுவிகாரத்தை நமக்கு உண்டு பண்ணவில்லை, பிதாவானவர் தான் நம்மை புத்திரர் ஆக்குகிறார். இந்த புத்திரர் ஆக்குகிறது என்றது பிதாவினுடைய வேலை, ஆவியானவர் அதுக்கு உதவுகிறார், ஆவியானவர் தன்னுடைய பங்கை அதுல செய்கிறார். பிதாவானவர் தான் புத்திரர் ஆக்குகிறது, புத்திரருக்கு பிதாவுக்குள்ள காரியம் எது, புத்திரர் ஆக்குறது பிதாவுடைய வேலை, ஆவியானவர் உதவுகிறார். அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் சொல்லுகிறது என்ன, இந்த வசனம் 2 முறை ஆவி ஆவின்னு சொல்லுது, அடிமைத்தனத்தின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவின்னு. 2 முறையும் நன்றாக கவனிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் இது குறிக்கிறது. கொஞ்சம் விளக்கி சொல்ல போறேன். 2 முறையும் இது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவி என்பதும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பதும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது. ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம் உங்களுக்கு. சிலர் சொல்லுகிறார்கள், எப்படியா பரிசுத்த ஆவியானவர் போய் அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்றீங்க, அவர் என்ன அடிமைத்தனத்தை உண்டாக்குறாரா? 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அவர் இருக்கிற இடத்துல விடுதலை இல்லையா, அடிமைத்தனம் கிடையாது அப்படி என்று அவர்கள் அப்படியாய் சொல்லுகிறார்கள். ஆகையால் கொஞ்சம் இதை நான் விளக்க விரும்புகிறேன். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறதும் அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்கிறதும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது. அது ஏன் என்று நான் காரணம் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் முதலாவது இந்த ஹோல் கான்டெக்ஸ்ட், நாம் படிக்கிற இந்த வசனங்களின் சந்தர்ப்பமே ஆவியானவரை குறித்து தான். 11ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது ஆவியானவர் குறித்த போதனை. சரீரம் இன்னும் மீட்கப்படாத சரீரமா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு எப்படி ஆவியானவர் இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த ஆவி என்றது ஆவியானவரை குறிக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது ஆவியானவருடைய செயல். 13ஆம் வசனத்தை பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியானவரின் உதவியை கொண்டு, அங்க ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்று சொன்னா ஆவியானவருடைய உதவி, ஆவியானவரை குறிக்கிறது. அவருடைய உதவியை குறித்து கொண்டு அன்றாடம் சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்போம் என்று சொல்லுகிறார். அப்புறம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அங்கேயும் ஆவியானவரை தான் குறிக்குது. 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, இங்கேயும் ஆவியானவர் தான், ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப 11, 13, 14, 16 எல்லாம் அந்த வசனத்தை சூழ்ந்திருக்கிற அத்தனை வசனங்களும் ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவருடைய செய்கையை குறித்து தான் பேசுகிறது. அப்படி இருக்கும்போது 15ஆம் வசனத்துல மட்டும் இது ஆவியானவர் இல்ல, இது மனப்பக்குவம், இப்படி எல்லாம் மொழிபெயர்க்க வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆவியானவர் ஆவியானவர் தான் பேசிட்டு இருக்கிறார். எந்த இடத்துலயும் இந்த இடத்துல மட்டும் ஆவியானவரை குறித்து பேசலன்னு சொல்லவே இல்லை அவர். அப்படி செய்திருப்பார் என்றால், அப்படி வேற ஏதாவது சொல்ல நினைத்திருப்பார் என்றால் கண்டிப்பா ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருப்பார், அங்க நமக்கு அதை காண்பித்திருப்பார். அப்படி ஒன்றுமே சொல்லவில்லை. ஆவியானவரை குறித்து பேசுகிறார். ஆவியானவர் எப்படி சரீரத்தை உயிர்ப்பிப்பார் பேசுகிறார். ஆவியானவர் கொண்டு எப்படி நாம் மாம்சத்தின் செயல் அழிக்க வேண்டும் என்று பேசுகிறார்.
ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆவியிலே சாட்சியிடுகிறார் என்பதை குறித்து பேசுகிறார். எல்லாம் ஆவியானவருடைய செயல்தான். ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஆகியால் தான் சொல்றேன், இங்க அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்லுகிறது ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று சொல்லுகிறதும் ஆவியானவருடைய கிரியை தான் குறிக்கிறது. இந்த கான்டெக்ஸ்ட். இரண்டாவது காரணம், அவங்க சொல்றாங்க, அதாவது இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறது ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலை. அவங்க அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கிறாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் உண்மைதான். ஆனா ரட்சிக்கப்படாதவர்கள் அனைவரும் அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைத்தனம், பயம் இவைகள் இருக்கிறார்கள். பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்கிறோம், அவன் பயத்தினையும் இல்லை அடிமைத்தனத்தினையும் இல்லை, ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கிறான். இருக்கிறீங்களா? அவன் நல்லா தான் இருந்துட்டான். அவனை கேட்டு பாருங்க, நான் ஒன்னும் அடிமைத்தேன், எனக்கு என்ன அடிமைத்தனம், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன குறை. பாருங்க 7ஆம் அதிகாரத்தில் பார்த்து பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தை அறியாமல் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், நான் ஜீவன் உள்ளவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இதை முன்ன வியாக்கியானம் பண்ணது அப்படிதான் வாசிக்கணும், அதை அப்படியே எழுதினோம், அதை அப்படியே நான் எழுதி வச்சிருக்கிறேன். முன்னே நியாயப்பிரமாணத்தை குறித்த அறிவு எனக்கு இல்லாத இருந்த போது, அதனுடைய ஆழமான அறிவு அது என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஆவிக்குரிய அறிவு எனக்கு இல்லாத இருந்த போது நான் நன்றாதான் இருக்கிறேன், ஜீவன் உள்ளவனாதான் இருக்கிறேன் என்கிற அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன். என்ன சொல்றார் பவுல்? நான் ஓகே நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்குள்ள என்ன குறை, எனக்கு அடிமைத்தனமும் கிடையாது பயமும் கிடையாது, நான் நல்லா தானே இருக்கிறேன்ற மனப்பக்குவம் அப்படி இருந்தாராம் அவர். அடிமைத்தனம் பயத்தில் இல்லை அவர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படும் முன்னாலே அவர் எப்படி இருந்தார் என்று அவர் அங்கே விளக்குகிறார் 5ஆம் வசனத்திலே. அவருடைய எண்ணம் பாருங்க, ரட்சிக்கப்படாத நிலையிலே அவர் அங்க இருந்து கொண்டு ஐயோ நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கு, பயத்தின் ஆவி இருக்குன்னு என்ன சொல்றாரு பாருங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அப்ப நான் ரொம்ப பெருமைகாரனா இருந்தேன்றார். என்னுடைய தகுதிகள், என்னுடைய மேன்மைகள், எனக்கு இது இருந்தது அது இருந்தது, நான் எங்க பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், நான் என்ன படிச்சேன், இதை குறித்த பெருமை. இன்னைக்கு பாருங்க உலகத்துல மக்களிடத்துல பாருங்க, ரட்சிக்கப்படாத மக்களிடத்துல அவன் ஒன்னும் போயிட்டு எனக்கு பயத்தின் ஆவி இருக்குது, எனக்கு அடிமைத்தனத்து ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா கவனிங்க. இப்படி எல்லாம் நினைச்சா நம்ம போய் அவங்க சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லாதப்பா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றான். எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல நான் வாலிப காலத்தில் ஒரு தடவை பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பக்கத்தில் இருக்க ஒரு ஐரோப்பாக்காரர் ஒருத்தர், அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி மூலமாக சொல்ல போகலான்னு போனால், அப்போ எனக்கு இவ்வளோ ஆழமாக சில காரியங்கள்லாம் தெரியாது பாருங்க. அவருக்கு சொல்ல போனேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் அது வேற யார்ட்டையா போய் சொல்லுங்கன்ட்டார். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்லா பணம் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, எனக்கு சந்தோஷம் இருக்குது, எனக்கு மனைவி இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, ஐ எம் ஓகே. எங்கிட்ட என்ன சுவிசேஷம்? உங்கள் நாட்டில் பாவம் கஷ்டப்படுறாங்க, பாவம் எங்க கஞ்சி கூழுக்காக கஷ்டப்படுறோம், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு வேளை இது ஒரு ஆறுதலா இருக்கும். எனக்கு நான் நல்லா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நான் பெருமை படைச்சவனா இருந்தேன், நான் எங்க பிறந்தேன், நான் எங்க வளர்ந்தேன், என்ன படிச்சேன், இப்படிதான் யோசிச்சேன். உலகத்துல பாருங்க, இன்றைக்கு நவ நாகரிகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஒன்னும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கேன் பயத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல, நான் நல்லா இருக்கேன்றான், நான் ஓகே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது அவனுடைய எண்ணம். அப்படிதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவி ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எல்லாம் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கிறது என்று சொல்வது தவறு, அது அவ்வளவு சரி கிடையாது. மூன்றாவது, இங்கே ரோமர் 8:15 பெற்றீர்கள் பெறாமல் பெற்றீர்கள் என்று வருது. இங்கிலீஷ்ல 2 முறையும் ரிசீவ்டு வருது. ஃபர்ஸ்ட் யூ ரிசீவ்டு தி ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் அண்ட் ஃபியர், செகண்ட் யூ ரிசீவ்டு தி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். முதல்ல நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றீர்கள், இரண்டாவது என்னத்தை பெற்றீர்கள்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப 2 தடவை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள், ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ஆவியை பெறதுன்னா ஆவியானவருடைய கிரியை 2 முறை இவர்களுக்குள்ள நடந்திருக்கிறது. ஒரு தடவை இந்த ஆவியானவர் அடிமைத்தனத்தின் கிரியை அல்லது இந்த பயத்தை உண்டாக்குகிற அடிமைத்தனத்தின் கிரியை, இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால், இதிலேயே சென்று கொண்டிருந்தால், தேவனற்றவர்களாய் வாழ்ந்தால் இவர்கள் நரகம் தான் போய் சேர்வார்கள் என்கிற அந்த அவருடைய அடிமை அதை செஞ்சிருக்கிறார் முதல்ல உங்களுக்கு. இப்போ அந்த கிரியை உங்களுக்கு நடப்பிக்கல. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? நீங்க புத்திரர் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்றார். நல்ல கவனிங்க. இப்போ நல்லா விளங்க போகுது.
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்படும் நேரத்தில், நாம் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற நேரத்தில் ஆவியானவருடைய கிரியை ஒன்று நமக்குள்ள நடைபெற்றது. அது என்ன கிரியை? தேவ ஆவியானவர் திடீரென்று நம்முடைய இருதயங்களை பிடிக்கிறார். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஓகே, நான் இங்க பிறந்தேன் அங்க வளர்ந்தேன், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஆளுக்குள்ள ஒரு பெரிய உணர்வு ஒன்று வருகிறது. ஆவியானவர் உணர்த்துகிறார், அந்த மனுஷனை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவனுக்குள்ள இந்த ஆவியானவருடைய உணர்வு அவனை அப்படியே கவ்வி பிடிக்கிறது. அவன் உள்ளத்தில் உலுக்கப்படுகிறான். எந்த விதத்தில்? தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் என்பதை உணர்கிறான். நான் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் திடீர்னு என்ன சொல்றான்? ஐயோ, நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேனே, நான் பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் இப்படி கிடக்கிறேனே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருகிறது. உணர்வு வந்து அதை குறித்த ஒரு பயம். இப்படியே நான் போனேன்னா எனக்கு நரகம் தான் காத்துட்டு இருக்குது, அங்க நான் எரிய போறேன், அங்க நித்திய நித்தியமா நான் கழிக்க போறேன் அப்படி என்ற இந்த அடிமைத்தனத்தின் உணர்வு, இவன் அடிமையாயிருக்கிறான் பாவத்துக்கு என்கிற உணர்வும், அதன் மூலமாக ஒரு பயமும், நான் இதுல இருந்து எப்படியா விடுபட வேண்டும் என்கிற ஒரு பயம், இப்படியே போனா நரகத்துக்கு தான் போவேன் என்கிற பயமும் ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அது ஆவியானவருடைய கிரியை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவருடைய கிரியை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். பாருங்க, யூதர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த 10 கற்பனையை படிச்சுட்டு தான் இருந்தாங்க, மனப்பாடமா தெரிஞ்சது. இன்னும் கேட்டா புத்தகமா மனப்பாடம் பண்ணி, இந்த ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், வேண்டாமம், உபாகமம் எல்லாம் மனப்பாடம். அவங்களுக்கு நம்மள மாதிரி இல்லை, அவங்க எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடமா வச்சிருந்தான். நியாயப்பிரமாணம் எப்போதும் அவன் கண் முன்னாலதான் இருக்குது, எப்போதும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு உணர்த்துதல் கிடையாது, தான் பாவி என்கிற உணர்வு கிடையாது. அவன் ஞானப்பிரமாணத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்றான்? அது பரவாயில்ல, நான் செய்திருவேன், 10 தானே, 10 கற்பனை தானே, ரொம்ப சிம்பிள், ஈஸி இது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு. நான் ரொம்ப யோகியனாக்கும், நான் ரொம்ப கரெக்டாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ஒழிய தான் பாவி என்கிற உணர்த்துதல் அவனுக்கு கிடையாது. நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனா பாவி என்கிற உணர்த்துதல் கிடையாது. பாவி என்கிற உணர்த்துதல் எதன் மூலமா வருகிறது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யவில்லை என்றால் பாவி என்கிற உணர்த்துதல் வரவே வராது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தால்தான் நான் பாவி என்கிற உணர்த்துதல் அவனுக்குள்ள வர முடியும். அந்த ஆவியானவருடைய கிரியை தான் இங்க சொல்லுகிறார். நீங்கள் ஒரு முறை அடிமைத்தனத்தின் ஆவியை பற்றி பயப்படுகிறதற்கு அது ஆவியானவரால் வந்தது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம ஒரு பயம் கவி பிடித்தது, நமக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்து நாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் என்று. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதைத்தான் சொல்லுகிறார், நீங்க ஒரு தடவை அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றீர்கள், ஆவியானவர் அப்படி உங்களிலே கிரியை செய்தார் என்று. பாருங்க, நியாயப்பிரமாணம் மட்டும் ஒருத்தனை உணர்த்துகிறது கிடையாது, நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆவியானவருடைய கிரியை தான் உணர்த்துகிறது. இரண்டாவது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு மனுஷனை உணர்த்த முடியாது. ஒருவேளை சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனுஷனை பயமுறுத்தலாம், பயமுறுத்தி பாவம் செய்யாமல் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம். சிலர் பயத்தினால பாவம் செய்யறது இல்லை கொஞ்ச நாள். ஆனால் அது இந்த அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. பயப்படுறதுக்கு ஆவியானவர் கொண்டு வருகிற அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. அது என்னன்னா ஒரு சாதாரண பயம், மனுஷ பயம். அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், திரும்ப அவங்க பாவம் செய்வாங்க, பாவத்திலே தான் வாழ்வார்கள். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியானவர் உண்டு பண்ணுகிற ஒரு பயம், ஆவியானவர் உண்டு பண்ணுகிற ஒரு உணர்த்துதல், ஆவியானவருடைய கிரியை இங்கே சொல்லி பேசுகிறது. இந்த பிலிப்பியர் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த சிறை காவலாளி அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வரும்போது பூமி அதிர்ச்சியெல்லாம் ஏற்பட்டு சிறை கதவுலாம் உடைந்து எல்லாம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததன் மூலமா அந்த சிறை காவலனே ரட்சிக்கப்படுகிறான். பாருங்க, 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அங்க பூமி அதிர்ச்சி எல்லாம் நடந்தது, கதவு சங்கிலி எல்லாம் முறிஞ்சு விழுந்தது, ஒரே பெரிய சத்தம், பெரிய கலாட்டா. இதை பார்த்து அவன் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லல. இதெல்லாம் ஒருவேளை அவனுடைய உள்ளத்தை உலுக்கி இருக்கலாம், ஒரு பயத்தை ஒருவேளை உண்டாக்கி இருக்கலாம். ஆனா அது வெறும் மனுஷிக பயம்தான். ஆனால் இவைகளை எல்லாம் ஒருவேளை ஆவியானவர் உபயோகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உள்ள இன்னொரு பயத்தை உண்டாக்குகிறார், ஆவியானவர் உள்ள இன்னொரு உணர்த்துதல் உண்டாக்குகிறார். அவன் அதனாலதான் சொல்றான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். ரட்சிப்பை பற்றி அவன் யோசிச்சுட்டு இல்லை, காவலாளி துப்பாக்கி வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருப்பான், அவ்வளவுதான் இல்லையா. அவன் காவல் காத்துட்டு இருக்கான், இவன் பாட்டு பாடுறாங்க, இவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க, அது அவனுக்கு கேவலமா தெரிஞ்சிருக்கும். திடீரென்று அவனுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவர் அவன் உணர்த்துகிறார்.
அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். இதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கித்த போது அவள் இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க யா சீக்கிரம், நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கறாங்க. கேட்டவங்க நான் போய் கேட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்படலான்னு போறேன், கேட்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு, அவர் சொல்லட்டும், கேட்டோன்னா அது சரியா இருந்துச்சுன்னா நான் ரட்சிக்கப்படுறேன்னு போல. அப்படி யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அவங்க அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க எருசலேம்ல. இங்க ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்குது. என்னடா நின்னு பாக்குறாங்க. நின்னு பார்த்தா பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றாரு. என்ன இதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரசங்கத்தை முடிக்கிற நேரத்தில் ஆவியானவர் வந்து அந்த உள்ளங்களை தொடுகிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் ஆவியானவரால் தொடப்படுகிறது. இவங்க வந்து வழிபாக்கர்கள். இவங்க சும்மா எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வந்தவங்க. இவங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு வரல. இவங்க வந்து ஒரு பெரிய பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டு இவரை பின்பற்றலாம்னு தீர்மானிச்சு வரல. இவங்க போய்கிட்டு இருந்தாலுங்க சத்தத்தை கேட்டு நின்ன ஆட்கள், வேடிக்கை பார்த்த ஆட்களுக்கு பிரசங்கம் நடக்குது. பிரசங்கம் நடக்கும்போது ஆவியானுடைய கிரியை உள்ள நடக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. பேதுரு சொல்றாரு, எல்லாம் போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் நடங்க போங்க. கடகடன் 3000 பேர் வந்து சேர்ந்தாங்க. என்ன நடந்தது? மனுஷனுடைய வேலையாது? ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? அப்படி ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு உணர்த்துதலை இன்னொரு மனுஷனுக்குள்ள உண்டாக்க முடியுமா? உண்டாக்கவே முடியாது. பேதுரு பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் இந்த இவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் இப்படியே போன நரகத்துக்கு தான் போவார்கள் என்பதை குறித்தும் ஒரு உணர்த்துதல், பயத்தை அவர்களுக்குள்ள கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக ஆண்டவரத்தில் திரும்புகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இது ஆவியானவருடைய செயல். இப்பொழுது நாம் பிரசங்கம் பண்ணும்போது ஆகியால் தான் பாருங்க, நம்ம வந்து ஒரு ஏதோ நம்ம போனா கடகடன் பிரசங்கம் பண்ணி ரொம்ப சாமர்த்தியமா செய்து 10 பேரை ரட்சிக்கப்பட்ட வச்சிடலாம் எந்த பிரசங்கம் நினைக்கிறது தப்பு கிடையாது. அப்படி செய்ய முடியாது. ஒரு ஆளை கூட ரட்சிக்கப்பட வைக்க முடியாது நம்மளால. பிரசங்கம் தான் பண்ணலாம். ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல கிரியை செய்யவில்லை என்றால் எவ்வளவு பெரிய பிரசங்கியாரா இருந்தாலும் பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று உள்ளத்துல நடக்காது. ஆனா ஆவியானவர் ஒரு மனுஷன் உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவன் எவ்வளவு பெரிய கல் நெஞ்சம் படைத்தவனா இருந்தாலும் சரி முன்னால வந்து ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து அவன் மாறுவான். கண்டிப்பா அது ஆவியானவருடைய கிரியை. யோசித்து பாருங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் இங்க வந்து இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இங்க வரும்போதே நான் ரொம்ப பெரிய நல்ல ஆளாக்க நான் போய் இன்னைக்கு ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டு ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்து போய் சேர்ந்துட போறேனாக்குன்னு வரல. நீங்க யாரோ கூப்பிட்டு வந்தாங்க, யாரோ உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது ஆவியானுடைய கிரியை உள்ள நடந்தது, உள்ளங்கள் மாறினது. இது உங்களுக்கே தெரியல எப்படி இது நடந்தது, எப்படி நான் எப்படி மாறினேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியல. ஆனா மாறினீங்க. ஏன்னா இது ஆவியானவருடைய செயல். பாருங்க, ஜான் பன்யன் என்கிற ஒரு பெரிய தேவனுடைய தாசன் இதை குறித்து சொல்லுகிறார். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால 18 மாசமா ஆவியானவருடைய உணர்த்துதல் அவருக்குள்ள இருந்துதான். இந்த அடிமைத்தனம், பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி, ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். 18 மாசமா போட்டு உள்ளத்தை உலுக்குகிறார் ஆவியானவர். ஜான் பன்யன் ஒரு புத்தகத்தில் சொல்லுகிறார், I wish that I were not alive. I wish I was an animal, some kind of a dog or a horse, for they had no souls to perish. அவர் சொல்றார், ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் உள்ளம் உலுக்குகிறது, என்னுடைய உள்ள கொள்ள முடியாத வேதனை, நான் பாவி என்கிற உணர்வு சொல்றாரு. நான் ஒரு குதிரையாவோ நாயா இருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுக்கு நரகம் கிடையாது, அதுக்கு இப்படிப்பட்ட உணர்வு கிடையாது, அதுக்கு நாளைக்கு நரகம் போக வேண்டியதில்லை, மோட்சம் போக வேண்டியதில்லை, அந்த பிரச்சனை கிடையாது. மனுஷனா பிறந்துட்டேன், எனக்குள்ள இப்பேற்பட்ட பாவி இவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அந்த 18 மாசம் அந்த உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் ஈல்ட் பண்றாரு. இவர் சொல்றாரு, ஆமாண்டவரே நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்றாரு. இப்படி நிறைய பேர் அனுபவித்திருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் அப்படி சொல்லுகிறார். மார்ட்டின் லூத்தருடைய செய்யும் போது ஒரு கட்டத்தில் பல மாதங்களாக ஆவியானுடைய கிரியாவுடைய உள்ளத்தில் நடந்து வருகிறது. இங்க உள்ள அநேகருக்கும் அப்படி நடந்திருக்கலாம். வந்து நேரம் ரட்சிக்கப்படல. ஒரு சிலருக்கு அநேக மாசங்கள் ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யலாம். அதன் மூலமாக ஒரு நாள் வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த ஆவியானுடைய கிரியை அது குறிக்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தை உண்டாக்குகிற அடிமைத்தனத்தின் ஆவி என்று சொல்லுது ஆவியானுடைய கிரியை குறிக்கிறது. மற்றும் சரித்திரத்திலே நடந்த பல எழுப்புதல்கள், கிறிஸ்தவ சபையின் எழுதல்கள், எழுச்சியின் காலங்கள், இவளை குறித்து சரித்திரத்தில் வாசித்து பார்த்தால் the days of revival, இது லார்ஜ் ஸ்கேல்ல நடக்குது. இது பெரிய அளவில் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பல தேசங்களில் ஊர்களில் அப்படியே வந்து ரட்சிக்கப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள். பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஜனங்களுடைய உள்ளத்துல கிரியை நடக்குது. அது டிஸ்கிரைப் பண்ணவே முடியல, விவரிக்க முடியல. இது ஒரு மனுஷனுடைய வேலை கிடையாது. அந்த தேசமே தலைகளாகுது. சில இடங்கள் அப்படி ஆயிருக்குது. வேல்ஸ் போன்ற தேசங்கள்ல அப்படி தேசமே தலைகளாக இருக்கிறது எழுப்புதல்னாலே. அது என்ன? ஆவியானவருடைய செயல். ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டு வந்து அந்த அந்த அப்படிப்பட்ட நேரத்தில் பல விதமான அபாரமான காரியம் நடக்கும். ஜனங்க வந்து அழுதுகிட்டு வந்து புரண்டுகிட்டு வந்து உளுந்து ஒரே பெரிய ஒரு கன்விக்ஷன் அவர்களுக்குள்ள.
ஆவியானவருடைய செயல் உள்ள நடந்து கொண்டிருக்கப்படினாலே அவர்கள் அப்படி காதறி அழுது இப்படி எல்லாம் பண்றாங்க. ஏனென்றால் அவனுடைய உள்ள கிரியை உள்ள நடக்குது. மனுஷனுடைய எல்லா விதமான பேரியர்ஸும் அவனுடைய தடை சுவர்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. அவன் தேவனிடத்தில் வர்றான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியை அங்கே நடக்கிறது. ஆவியானவர் மட்டுமே அப்பேற்பட்ட ஒரு கிரியையை நடப்பிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான். அப்படி நாம் வியாக்கியானம் பண்ணதான் இது சரியா வரும். 15ஆம் வசனம் திரும்பவும் பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, ஒரு தடவை பயந்தீங்க, இப்ப பயப்படுறதுக்கு ஆவியை பெறல, ஒரு தடவை பயப்படுறதுக்குனே ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அதாவது ஒரு முறை பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றீர்கள், நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் இப்படியே தொடர்ந்தா நரகத்துக்கு தான் போய் சேர்வீர்கள் என்ற ஒரு பயத்தை, இந்த அடிமைத்தனத்தின் உணர்வை ஆவியானவர் ஒரு முறை ஏற்படுத்தினார். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கு இப்ப திரும்பவும் அந்த உணர்வை ஏற்படுத்துறது ஆண்டவர். இருக்கிறீங்களா? இப்ப ஆவியானவருடைய கிரியை உங்களுக்குள்ள எப்படி நடக்குது? ஆவியானவர் வந்து நீ பாவி 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 நீ நரகத்துக்கு கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னால் அது செய்தார், அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப வந்து நீ பாவி பாவி பாவின்னு உணர்வை ஏற்படுத்துறது இல்ல. இப்போ நீ புத்திரன் 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 என்று தேவனுடைய பிள்ளை 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 என்கிற உணர்வை ஊட்டி கொண்டே இருக்கிறாராம் ஆவியானவர். அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கூப்பிட பண்ணுகிற உள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்றாரு? கூப்பிட பண்றாரு. முன்ன என்ன பண்ணாரு? வந்து உள்ளத்தை உலுக்கி ஒரு பயத்தை நடுக்கத்தை கொடுத்து ரட்சிக்கப்படத்தக்கதாக நம்ம நடத்தினாரு. இப்போ ஆவியானவருடைய கிரியை எப்படி நடப்பதுன்னா உள்ளத்துல இருந்து கொண்டு கூப்பிட பண்ணுகிறார். அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிறார். இந்த புத்திரன்ற ஒரு உணர்வை அறிவை நமக்குள்ள உண்டாக்குறார். முந்தி பாவி என்கிற அறிவை உண்டாக்குனவர் இப்ப புத்திரர்கள் என்கிற உணர்வை உண்டாக்குகிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் எல்லாரும் கையில ஓத்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருந்து கொண்டு கூப்பிட பண்ணுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். யாராவது நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா தப்பு. அது நீங்க சொல்லணும். இல்லைங்க, ஆவியானவர் உள்ள இருந்துட்டு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, நீங்க என்ன பாவி பாவி பாவின்னு சொல்றீங்க? அது ஆவியானவருடைய கிரியை இல்லைங்க. நான் தேவனுடைய பிள்ளை. இல்ல இல்ல நீ பாவி பாவி பாவின்னு சொல்லு, நீ அழுக்கு கந்த குப்பைன்னு சொல்லு. சொல்லுங்க, இல்லையா உள்ள இருந்து ஆவியானவர் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, நீங்க என்ன பாவி பாவி பாவின்னு சொல்றீங்க? எனக்கு அப்பா அப்பா அப்பான்னு தான் வருது. உள்ள ஆவியானவர் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றது? முன்ன வந்து எனக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்தாரு, முன்ன என்ன போட்டு உழுக்குனார், அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன் நானு. முன்ன நான் சத்தியத்தை கேட்டப்போ ஒரு நாள் என்று உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த பயத்துல தான், அந்த அடிமைத்தனத்தின் பயத்தின் ஆவி எனக்குள்ள கிரியை செய்தது, அதை பெற்றேன் நான். இப்ப திரும்பவும் நான் அந்த ஆவியை பெறல, இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஆவியை பெற்றேன். இருக்கீங்களா? புத்திரர். எந்த விதத்திலே ஆவியானவர் இப்படிப்பட்ட இந்த அடிமைத்தனத்தின் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கிறார்? எந்த விதத்திலே? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற தருவாயிலே அந்த நிலைக்கு வரும்போது, ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த நேரத்தில் எப்படி ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார், எப்படி இந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தருகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அவனுக்குள்ளாக he gives a sense of condemnation, அதாவது ஆக்கினை தீர்ப்பை குறித்த ஒரு அறிவு. வரப்போகிற ஆக்கினை தீர்ப்பு, நான் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானாய் இருக்கிறேன், தேவனுடைய கோபாக்கினை என் மேல இருக்கிறது, நான் பாவி, தேவனுடைய கோபாக்கினை பெறக்கூடியவனா அந்த நிலையில் இருக்கிறேன். நானு நியாயமா பார்க்க போனா இந்த நிமிஷமே தேவன் என்ன சுட்டு பொசுக்கணும், அந்த நிலையில் இருக்கிறன்ற ஒரு அறிவு திடீர்னு அந்த மனுஷனுக்கு ஏற்படுகிறது ரட்சிக்கப்படக்கூடிய நேரத்தில். ரட்சிக்கப்படாத இருக்கும்போது, ரட்சிக்கப்படுற அந்த இடத்துக்கு வந்துட்டான், ரட்சிக்கப்பட போறான், அதுக்கு முன்னால நடக்கிறத சொல்றேன். ஒரு பெரிய உணர்வு. என்ன உணர்வு? ஆக்கினை தீர்ப்பை குறித்த உணர்வு. நான் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன். பயங்கரமான ஒரு காரியம். தேவனுடைய கோபம் என்பது வந்து விழுந்தால் என்ன ஆகிறது என்று அப்படி என்ன ஆரம்பிக்கிறான் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் வந்து பாவி என்கிற உண்மை எனக்கு விளங்க ஆரம்பித்து விட்டது, என் கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டது. I am awakened to the fact that I am a sinner and to the fact that the law condemns me, that I am under the wrath of God. நான் பாவி,
தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்துகிறது, நான் தேவனுடைய கோபாக்கினை பெறக்கூடியவனாய் இருக்கிறேன் என்கிற ஒரு கண் திறப்பு அங்க நடக்கிறது. அவனுடைய கண் திறக்கப்படுகிறது. இந்த உண்மைகளுக்கு இப்படியே போய்கிட்டு இருந்தா நரகம் தான் எனக்கு அப்படின்னு கண் திறக்கப்படுகிறது. இது முதல்ல நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வு. இரண்டாவது நடக்கிறது என்ன? உள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள பாவம் நிறைந்திருக்கிறது, எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு உணர்வு. பாருங்க 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மேலும் நமக்கு தெரிந்தபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இது ஆவியானவர் மனக்கண்ணை திறந்தாதான் இது புரியும். என்ன சொல்றாரு? நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, நான் அடிமையாயிட்டேன் பாவத்துக்கு. பாவம் எனக்குள்ள இருக்கிறது, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறேன். எனக்குள்ள பாவம் இருக்குது என்றாரு. அதை குறித்து அறிவு வந்துருச்சு இவருக்கு. எனக்குள்ள பாவம் இருக்குது. இதுக்கு முன்னால் அது இல்லை. எனக்குள்ள என்ன இருந்தது முன்ன? நான் எபிரேயன் பரிசேயன், நான் அங்க பிறந்தேன், இங்க பிறந்தேன், நான் என்னாரு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, ஐயோ இல்ல, எனக்குள்ள பாவம் இருக்கிறது. பாருங்க, மனுஷன் ஆவியானுடைய கிரியை இல்லாத வரைக்கும் எனக்குள்ள எல்லாம் ஓகே ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஆவியானுடைய கிரியை நடந்த உடனே அவன் மாற்றம் ஏற்படுத்த, ஆமா நான் பாவிதான். இது வரைக்கும் ஒத்துக்கொள்ளாத இப்போ ஒத்துக்கொள்றான். ஆமா நான் பாவிதான் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். பார்ப்போம் 21வது வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். எனக்குள்ள தீமை இருக்குதுங்கிறத நான் காண்கிறேன், எனக்குள்ள பாவம் இருக்கிறதுங்கிறத காண்கிறேன். கண்ணு திறக்கப்படுது, நான் பாவி என்கிறத நான் காண்கிறேன் என்று சொல்ல. 23ஆம் வசனம், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நான் காண்றேன். ஐயோ எனக்கு இது விளங்கல முன்னேன்றாரு. நான் நினைச்சேன் எல்லாம் ஓகே, ஐ எம் பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப பூர்ணரா யோகியனா இருக்கிறேன், பரிச்சயரா இருக்கிறேன்னு நினைச்சேன். இப்பதான் விளங்குது எனக்குள்ள பாவம் இருக்குது, வேற ஒரு பிரமாணம் இருக்குது, எனக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கு, நான் பாவத்துல விற்கப்பட்டிருக்கிறேன், இதை நான் காண்கிறேன், கண் திறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் அதை செய்யலைன்னா வேற யாரும் செய்யவே முடியாது. அப்ப உள்ள இருக்கிற பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுக்கிறதுனால அப்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார். இந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி கிரியை செய்யுதுன்னா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஆக்கினை தீர்ப்பு குறித்த உணர்வு. இரண்டாவது சென்ஸ் ஆஃப் இன்வர்ட் டிப்ரவிட்டி, உள்ள பாவம் இருக்கிறது என்கிறதை குறித்த உணர்வு. மூன்றாவது by causing him to realize his utter inability to free himself from sin. பாவம் இருக்குதுன்னு மட்டும் இல்ல, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிக் கொள்ள என்னால் இயலாது என்கிற ஒரு அறிவு அவனுக்குள்ள ஏற்படுது. இது யார்? ஆவியானவர் தான் ஏற்படுத்துறார். ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்கிற உணர்வையும் அவர் தான் ஏற்படுத்துறாரு. எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்ற உணர்வையும் ஏற்படுத்துறாரு அவர் தான். அவர் ஏற்படுத்தலன்னா, அவர் ஏற்படுத்தல, நல்லா கவனிங்க, அவர் ஏற்படுத்தாத போது ஜனங்க பாவம் சபைக்கு போவாங்க, பைபிள்லாம் வாசிப்பாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, பைபிள்லாம் வாசிப்பாங்க, எல்லாம் நடக்கும். என்னென்ன நடக்கணுமோ அத்தனை சடங்காச்சாரம், அத்தனை சாம்பிரதாயம் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் கரெக்டா நடந்துக்குவாங்க கிறிஸ்தவங்க. ஆவியானுடைய கிரியை உள்ள இல்லைன்னா பைபிள் இருக்கும், பைபிளை வாசிப்பாங்க, பாட்டை பாடுவாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. என்னங்க பைபிளை வாசிக்கிறாங்களே தெரியாதா? தெரியாது. ஆவியானுடைய கிரியை, ஆவியானவர் இதை உபயோகப்படுத்தி உள்ளத்துல ஒரு உணர்வை உண்டாக்க வேண்டும். அது ஆவியானவருக்கு, அது ஒரு மனுஷன்ல நடந்தாதான் ரட்சிப்பு, அது இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கத்துல பிறந்ததுனால ரட்சிப்பு இல்ல, அல்லது கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்ததுனால ரட்சிப்பு இல்ல. எல்லா மனுஷரும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்காகவே கடந்து போகிறார்கள். ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள உண்டாகிறது, எனக்குள்ள பாவம் இருக்கிறது, நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன் என்கிற ஒரு உணர்வு. மூன்றாவது உணர்வு என்ன? அதான் சொல்றேன், என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க என்னால் முடியாது, நான் விடுவித்துக் கொள்ள முடியாது, என்ன இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க என்னால் முடியாது. 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே. பார்த்துட்டார் அவர், எனக்கு வழங்கிடுச்சுன்றார். நான் விரும்புறதை செய்ய முடியல, என்னால முடியல, இதுல இருந்து என்னை விடுவித்துக் கொள்ள என்னால முடியாது, நான் வெறுக்கிறத தான் செய்துகிட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தின் பிடியிலிருந்து என்னால் விடுவித்துக் கொள்ள முடியல என்றார். 18, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்ல, நான் ட்ரை பண்றேன், முடியல என்றார். என்னால முடியல இந்த பாவத்திலிருந்து விடுபடுறது. 21, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நான் பண்ண பார்க்கிறேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக பார்க்கிறேன், முயற்சி எடுக்கிற முடியலங்கிறார். அடுத்தது 23,
ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஐ எம் a slave. I am in bondage. நான் சிறையாக்கப்பட்டிருக்கிறேன், அடிமையாகிவிட்டேன், கட்டப்பட்டிருக்கிறேன். என்னால விடுதலை ஆக்க முடியாது. என்னை கட்டி இருந்தா யாராவது ஒருத்தர் தான் வந்து கட்ட அவுத்து விடணும். நானே கட்ட அவுத்துக்க முடியாது. கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றார். என்னால் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல. எப்படி வந்தது இந்த அறிவு? இதுக்கு முன்னால் நான் பரிசேயனாக்கும், நான் எபிரேயனாக்கும், நான் அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, எந்த குடும்பத்தில் பிறந்தேன் தெரியுமா, எங்கேருந்து இதெல்லாம் பேசுவாங்க. நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படி பேசுவாங்க. நான் எப்பேற்பட்ட சந்ததியிலேருந்து வந்தேன் தெரியுமா, நான் எங்கே பூர்வீகம் தெரியுமா உங்களுக்கு, நான் எந்த 15 தலைமுறை கிறிஸ்தவன் தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவருடைய உணர்த்துதல் வந்தவொன்னே, ஐயோ நான் பாவி, உண்மையா பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறது, நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவன், இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி எனக்குள்ள இல்லை, நான் விடுவிக்க முடியாது, ரட்சகர் எனக்கு தேவை என்று கூப்பிடுவார்கள். அப்பொழுதுதான் ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயமா பெறுறாங்க. அவங்க ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப நிச்சயமா தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அவன் உணர்கிறான், ஆவியானவர் உணர்த்துகிறார். அதை நான்காவது, இந்த பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி வேலை செய்யுதுன்றது நாலாவது, கடைசியா. It leads us, all of this leads us to a sense of complete hopelessness and despair. இவைகள் எல்லாம், அதாவது நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு ஆவியானவர் கொடுக்கிறாரு. அது ரெண்டாவது, எனக்குள்ள பாவம் இருக்கிறது, குடிகொண்டிருக்கிறது என்கிற உணர்வு. மூணாவது, நான் பாவத்துக்கு சிறைப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டிருக்கேன், என்னால் விடுவிக்க முடியாது என்ன அப்படிங்கிற உணர்வு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்குது நம்மள? ஒரு விரக்தி. ஐயோ என்னால் முடியல, போச்சு, ஐ எம் ஹோப்லெஸ். அந்த நிலைக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அங்க வர்றாரு. அங்க வந்து கதறுகிறார். 24ஆம் வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஓ what a wretched man I am, who shall deliver me? யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் wretched man. விரக்தி அடைஞ்சிட்டார். முடியல, என்னால நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியல. எனக்குள்ள பாவம் இருக்குது, இது ஒரு பெரிய சக்தியா இருக்குது, எனக்கு கட்டி இருக்குது, என் நேச்சரே அப்படி இருக்குது, என் தன்மையே அப்படி இருக்குது, என்னை என்னால மாத்திக்கொள்ள முடியல. ஓ நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று கதறு. அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அதுதான் கடைசி நாலாவது. அந்த நிலையை ஆவியானவர் உண்டாக்குகிறார். இப்படித்தான் இந்த அடிமைத்தனத்தின், அதாவது பயத்தை உண்டாக்குகிற அடிமைத்தனத்தின் ஆவி இப்படித்தான் கிரியை செய்கிறது. ஆவியானவர் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிற நேரத்திலே அவனை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக இப்படி செய்கிறார். நல்ல கவனிங்க. கடைசியா இதை சொல்லிடுறேன், ஏனென்றால் இதை சொல்லலைன்னா தப்பா புரிஞ்சுக்குவீங்க சில நேரத்தில். ஆவியானவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் அடிமைத்தனத்தின் ஆவின்ட்டாருங்க கிடையாது. ஆவியானவர் இந்த அடிமைத்தனத்தை குறித்து உணர்த்துகிற ஆவியானவர். எந்த அடிமைத்தனத்தை குறித்து? பாவத்துக்கு நான் அடிமையா இருக்கிறன்றதை உணர்த்துகிறவர், அதை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்குகிறவர். நல்லா புரிந்து கொள்ளணும். அதை ஆவியானவர் அப்படி வந்து உணர்த்தும் போது ஒரு மனுஷன் அப்படியே ஒரு விரக்தியின் விளிம்புக்கே தள்ளப்படுகிறான். யார் என்னை விடுதலை ஆக்குவது? நான் நிர்பந்தமான மனுஷன் விரக்தியின் நிலைக்கு வர்றான். அதோட முடிந்துடுறது கிடையாது. நல்ல கவனம் வைத்துக்கணும். ஒரு விரக்திக்கு வந்துட்டு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு, ஐயோ என்னால் முடியல, நான் பாவி, போச்சு, என்னால் முடியல, எனக்கு சக்தி இல்லை, நான் சிக்கிட்டு இருக்கிறேன், நான் சிறைப்பட்டிருக்கிறேன், அப்படியே அழுதுட்டு இருக்கிறது இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பா போவான். ஆவியானவருடைய செயல் உள்ள நடந்தா அது என்ன? புத்திர சுவிகாரம், தேவனுடைய பிள்ளையாகிறது என்கிற அடுத்த ஸ்டெப். அதுக்கு நிச்சயமா போவான். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா நிச்சயமா அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நடத்துகிறார். அவன் அப்படியே விரக்தியில நான் என்ன செய்வேன், யார் என்ன ரட்சிப்பான்னு உட்கார்ந்துட்டு இருக்க போறது இல்லை. அந்த இதுக்கு ஏன் தள்ளுறார் ஆவியானவர்? அந்த நிலைக்கு அவனை பிடிச்சி ஏன் தள்ளுறாரு? அவனுடைய பாவத்தை குறித்தும் அவனுக்குரிய ஆக்கிர தீர்ப்பு குறித்தும் இவன் தன்னை விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியாது என்கிற உணர்வையும் கொடுத்து ஏன் அந்த விளிம்புக்கே தள்ளுகிறார்னா, அவன் அப்பதான் ரட்சகரை பார்த்து கூப்பிடுவான், ரட்சகரை ஏற்றுக்கொள்வான், அப்படி தள்ளுறாரு. ஆகியால் ஆவியானவருடைய கிரியை நடந்தாலே எண்டு வந்து பாசிட்டிவா இருக்கும், முடிவு என்ன இருக்கும்? நன்மையானதாக இருக்கும். இதெல்லாம் ஏன் உண்டு பண்ணுகிறார் ஆவியானவர்? முடிவிலே இப்படி கதறி அடுத்த ஸ்டெப்பு, இயேசுவே என்னை ரட்சியும், நீர்தான் ரட்சகர், என்னால முடியாது, இவ்வளவு நாள் நான் பெருமைப்பட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் நான் எல்லாம் ஓகே நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் எனக்கு ஒரு குறையில்லை நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஆவியானவரே எனக்குள்ள பெரிய ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டு என்னை ரட்சியும் ஆண்டவரே, எனக்கு உண்மையாக இந்த ரட்சிப்பு தேவை, இந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும் இன்றைக்கு என்று அவன் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ரட்சிப்பை பெறுகிறான். இதுதான் ஆவியானவருடைய செயல். நல்ல கவனிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரராக இருக்கிறார்கள். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த விதத்திலே ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள், தொடப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட விதத்தில் ஆவியானவருடைய கிரியை அவர்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி உங்களுக்குள்ள நடந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உணர்த்துதல் உங்களுடைய ஆக்கினை தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலையை குறித்து, கடைசியாக அந்த கதறுதல், இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்குள்ளே நடந்திருக்குமானால் நிச்சயமாக ஆவியானவருடைய கிரியை உங்களுக்கு நடந்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்கிறதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அநேகருக்கு இது விளங்குகிறது இல்லை. பாருங்க, நான் ஏதோ கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன், எல்லாம் ஓகே அப்படின்ற நிலையில் தான் இருக்கிறேன். இது விளங்க செய்யவும் முடியாது. நான் பிரசங்கம் பண்ணலாம், மூளை அறிவின்படி சிலர் அதை விளங்கிக்கலாம், ஆனால் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆவியானவர் உள்ளே கிரியை செய்யும்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உள்ளே ஏற்படுத்துகிறது. ஆவியானவர் ஒரு மனுஷனை தொடும்போது அவன் திரும்புகிறான். கல்லான நெஞ்சம் கூட இழகுகிறது, இழகின மனசாக மாறுகிறது. ஆவியானவர் உள்ளத்தை மிருதுவாக்குகிறார், உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த கிரியை ஒவ்வொருவருக்குள்ளாய் நடைபெற வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதை பெற்றால் நாம் ஆவியானால் நடத்தப்படுகிறவர்கள். அதை குறித்த நிச்சயம் நம்மை ஆட்கொள்ளும். தேவனுடைய புத்திரர் என்கிற நிச்சயம் ஆட்கொள்ளும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தெளிவாக பெறாதவர்கள், இது என்னன்னு புரியாம, அல்லது ஒரு ஆவியானுடைய கிரியை இல்லாமல் ஏதோ கோயிலுக்கு போனோம், வந்தோம், ஏதோ பைபிளை வாசித்தோம், ஒருத்தர் சொன்னார் எனக்குன்னு ஒரு சீட் அங்கே இருக்குதுங்க, கரெக்டாக போய் அந்த சீட்டில் உட்காந்துட்டு நான் வந்துடுவேன். நல்லவர்கள் தான், அந்த விதத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்காங்க. அந்த ஒரு சீட் எனக்கு இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு நான் வந்துடுறேன். சீட்டு இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு வர்றேன் இல்லை. உண்மையாகவே கர்த்தருக்குள்ள ஒரு அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுறது, அதுதான் முக்கியம். எல்லாரும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த விலையேற பெற்ற அனுபவத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ரட்சிப்பின் அனுபவம், ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை தொற்றிருக்கிறாரே, கிரியை செய்யாவிட்டால் நாம் இங்கே இருக்க மாட்டோம். இன்றைக்கு ஆவலோடு அவரை வாஞ்சிக்க மாட்டோம், தேட மாட்டோம், அவருக்காக வாழ மாட்டோம். இன்றைக்கு நாம் வந்திருப்பதே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால தான், உள்ளத்தில் கிரியை நடந்திருக்கிறதுனால தான். அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நம்மை, தூரத்தில் கிடந்த நம்மை, எங்கேயோ சுற்றி கொண்டிருந்த நம்மை, தகுதியற்றவனா இருந்த நம்மை அங்கங்கே தொட்டு நம்மை உணர்த்தி, நம்மை ரட்சித்து, நம்மை பயப்படும்படியாய் செய்ய அந்த ஆவியானுடைய கிரியை நம்முடைய உள்ளத்தில் நடப்பித்திருக்கிறார். காரணம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை எப்படி கொடுத்தாருன்னு மட்டும்தான் இன்னைக்கு பேசணும். அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற ஆவியானவர் எப்படி கூப்பிட பண்ணுகிறார் என்பதை குறித்து அடுத்த வாரம் பேச போறோம். ஆதி வசனம் தான் பார்த்தோம். அது இன்னும் மேன்மையான ஒரு காரியம். விசுவாசியா இன்றைக்கு இருந்தார், உள்ளே ஆவியானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். அந்த ஆவியானவருடைய கிரியை யாரும் மறுக்க முடியாது. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா நிச்சயமா தெரியும், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறது நிச்சயமா தெரியும். தெரியலங்க, சந்தேகமா இருக்குன்னா ஒருவேளை ரட்சிக்கப்படல போல இருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு உணர்த்தப்பட்டவர்களாய், உண்மையாகவே எனக்கு ரட்சிப்பு தேவை, நான் தேவனுடைய பிள்ளையாக இன்றைக்கு மாற வேண்டும், ஆவியானவர் என்னை உணர்த்தினார் இன்றைக்கு, அல்லது பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நான் உணர்த்தப்படுகிறேன், உள்ள எனக்கு இந்த மாற்றம் தேவை, எனக்கு ரட்சகர் தேவை, நான் மாற்றப்பட வேண்டும், நிச்சயம் எனக்கு இது அவசியம், எனக்கு உணர்றேன், நான் தேவை, எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாலே எனக்கு அது நடந்துகிட்டு இருக்குது உள்ள, நான் தேவை, நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது ரட்சிக்கப்படுறேன்.